வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மற்றும் தற்காலிக நிவாரண மையங்களாக பிபிஎஸ் மாற்றப்பட்ட பள்ளிகளில் தங்கியிருக்கும் மாணவர்களுக்கு சீருடை அணியாமல் வகுப்புகளில் கலந்து கொள்வதற்கான நெகிழ்வுத்தன்மையை கல்வி அமைச்சு வழங்கியுள்ளது. ஏனெனில் அவர்களில் பெரும்பாலோர் பள்ளி உடையை கொண்டிருக்கவில்லை. அதன் அமைச்சர் ஃபட்லினா சிடெக் அவர்கள் பள்ளிக்கு வருவதை உறுதி செய்வதற்காக இந்த தளர்வு வழங்கப்பட்டதாகவும் பெற்றோருக்கு சுமையாக இருக்கக்கூடாது என்றும் கூறினார். வெள்ளத்தால் நேரடியாக பாதிக்கப்படாத ஆனால் தொடர்ச்சியான கனமழை காரணமாக சீருடை அணிய முடியாத மாணவர்களுக்கும் இந்த தளர்வு பொருந்தும் என்று அவர் கூறினார். இன்று சிம்பாங் ரெங்காம், செகோலா கெபாங்சான், எஸ்கே கெங்கானாவில் பிபிஎஸ் நிகழ்ச்சியை பார்த்தபோது அவர் இதனை தெரிவித்தார். ஃபட்லினாவின் கூற்றுப்படி கடந்த சில நாட்களாக பெய்த தொடர்ச்சியான கனமழை வெள்ளிக்கிழமை ஜொகூரில் 7 பள்ளிகளையும், ஜொகூர் பாரு மற்றும் கோத்தா திங்கியில் தலா 3 பள்ளிகளையும், பாசிர் கூடாங்கில் ஒரு பள்ளியையும் மூட வழிவகுத்தது. அதே நேரத்தில் 47 பள்ளிகள் நிவாரண மையங்களாக பிபிஎஸ் மாற்றப்பட்டுள்ளன. தற்போதைய நிலவரப்படி ஜொகூரில் பிபிஎஸ்ஸில் 886 மாணவர்கள் பதிவாகியுள்ளனர். பொந்தியான் மாவட்டத்தில் நிவாரண மையங்களாக பயன்படுத்தப்படும் அதிக எண்ணிக்கையிலான பள்ளிகள் பதிவாகியுள்ளன, மொத்தம் 13 என்று ஷா மேலும் கூறினார்.